வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நித்யா சிஸ்டர் அப்படின்றவங்க நேற்று மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. டுடே அவங்க பையனுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் விஷ் பண்ண போகிறேன். ஆகாஷ் தங்கக்குட்டிக்கு வந்து ஹாப்பி ஹாப்பி ரொம்ப ரொம்ப ஹாப்பி பர்த்டே. எப்போவுமே நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சரிங்களா? அதுவும் இல்லாமல் அந்த தங்கக்குட்டிக்கு வந்து ஒரு கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்றைக்கி நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் எல்லா வீடியோலையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுவீங்க. இந்த வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் மெயில் ஐடி அப்படி இல்லைன்னா என்னுடைய நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என் தங்கக்குட்டிக்கு ஒரு பரிசு இருக்குது. ரகு, இந்த சாரி தான் கடைசியா நான் ஃபைனல் பண்ணிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்கலாம். ஆமா, எல்லார்கிட்டயும் காமிச்சிட்டேன், நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஓகேனா எடுத்துக்கலாம். என்ன சொல்றீங்க நீங்க? நல்லா இருக்கானோ, இந்த ட்ரெஸ்ஸை ஃபைனல் பண்ணிக்கலாம். ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க? ஆ, ஏதாச்சும் கேட்டா நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுவீங்க. ஒன்னும் இல்லம்மா. பிரியா, சொல்லுங்க அனு. என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? என்கிட்ட சொல்ல மாட்டேங்கீங்க. என்கிட்ட சொல்லுங்க. ஏதாச்சும் பிரச்சனையா? என்னாச்சு? ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க. ஏதாச்சும் சொல்லுங்க. லூசி, எதுவுமே பிரச்சனை இல்ல. ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா தானே சொல்லுவாங்க. எதுவுமே பிரச்சனை இல்லைன்னா எப்படி சொல்லுவாங்க? பைத்தியமா நீ? போய் வேற ஏதாச்சும் சேலை பார்க்கணும்னா பாரு, சரியா? இதெல்லாம் மட்டும் நல்லா சொல்லுங்க. ஆனா கூட வந்து ஹெல்ப் பண்ணாதீங்க. பிரியா, நான் உங்க கல்யாணத்துக்கு எப்பவுமே உங்க கூட தானே இருந்தேன். சேலை எடுக்கிறதுல இருந்து, அதுக்கப்புறம் மெஹந்தி போடுறதுல இருந்து, மேக்கப் பண்றதுல இருந்து எல்லாமே உங்க கூடயே தானே இருந்தேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது கூட உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணல. நீங்க ஏன் வர மாட்டீங்க என் கூட? அனு, இப்பெல்லாம் பேசாதானு, அவளுக்கு உடம்பு சரியில்லை. சாரி பிரியா, பரவாயில்ல. நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் உங்க கூடயே தான் இருந்தேன், அதனாலதான் வந்தேன். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் முடியல ரொம்ப, அதனாலதான் வர முடியல. அப்படியா? உங்களுக்கு ட்ரெஸ் பார்க்கவா நானே? இல்ல அனு, ரேஷ்மாவும் நானும் ஒரே மாதிரி சாரி கட்டலான்னு இருக்கோம். அதான் ரேஷ்மாவை எடுக்க சொல்லியிருக்கேன். ரேஷ்மா எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா அனு, ரேஷ்மா எடுத்திருக்காங்க. நீ உனக்கு வேற ஏதாச்சும் பார்க்கணும்னா போய் பாரு, சரியா? நான் இன்னும் ஒரு சாரி மட்டும் பார்க்கணும். அது பார்த்துட்டு வரவா? சரி, போ. பிரியா, உங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னா நம்ம வேணா இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா? சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ட்ரெஸ் எடுங்க, பரவாயில்ல, பிரச்சனை இல்ல. முத்துமாரி இப்பதான் போயிருக்காங்க. அவங்க வந்த உடனே நானும் முத்துமாரியும் ஹாஸ்பிட்டல் தான் போறோம். சரிங்களா? சரி. ரகு, நீங்க வரீங்களா? பிரியாக்கு உடம்பு சரியில்லம்மா, என்னன்னு பாத்துட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு நான் வரேன், சரியா? சரி. ரகு, சொல்லு பிரியா. நீ கூட போயிருக்கலாம்ல. அனுதான் ஆசையா கூப்பிடுறாங்கல்ல, நீ ஏன் போல? அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கல்ல. நீ கூட போ. எனக்கு தான் முத்துமாரி இருக்கான்ல, அவன் பாத்துப்பான் என்ன. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்சம் டயர்டா இருக்கு, அவ்வளவுதான். நீ போ. லூசி, நீ இந்த நிலைமையில இப்படி இருக்கும் போது நான் விட்டுட்டு போவேனா உன்ன? சொல்லு. நான் இப்படிதான் சோர்ந்து உட்காந்துக்கிட்டு இருந்தா நீயும் விட்டுருவிய என்ன? பைத்திய மாதிரி பேசாத, சரியா? நான் கேக்குறதுக்கு முதல் சொல்லு. என்னாச்சு உனக்கு? என்ன பண்ணுது என்கிட்ட சொல்லு. தெரியல ரகு, 1 வீக்காவே இப்படிதான் இருக்கு. என்னால சரியா வேலையும் செய்ய முடியலையா, அதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் கோவப்படுறாங்க. நீ முத்துமாரி கிட்ட சொன்னியா? இல்ல. ஏன்? அவங்களே பாவம் வேலையை விட்டுட்டு வந்து இங்கனையும் அங்கனையும் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்னால எதுக்கு தொல்லைன்னு சொல்லிட்டு தான் சொல்லவே இல்லை. லூசி, இந்த மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருப்பியா நீ? அவங்க கிட்ட சொல்லினா கூட பரவாயில்ல, என்கிட்டயாச்சும் சொல்லிருக்கலாம்ல. நான் அத்தை கிட்ட சொல்லிப்பா அவங்கள கூட்டிட்டு வர சொல்லியிருப்பேன், இல்லைன்னா மாமா கிட்டயாச்சும் சொல்லியிருக்கலாம். ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பண்ற? உன்னையே நீ வருத்திக்கிட்டதுனால என்ன பிரயோஜனம் ஆகுது? சிவியரா தான் ஆகும் இந்த பிரச்சனை எல்லாம். நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற நீ? சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல சொல்றேன், சரியா? நீ முத்துமாரி கூட்டிகிட்டு போ, அங்க எதுவுமே ஃபீஸ் எல்லாம் கேட்க மாட்டாங்க, ஓகேவா? ஃபீஸுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ஏதாச்சும் பிரச்சனையா இருந்துச்சுன்னா என்ன பண்றது? இவங்கள கூட்டிட்டு போனா ரொம்ப வருத்தப்படுவாங்கல்ல. நீயே ஏதாச்சும் முடிவு பண்ணிக்காத, சரியா? கண்டதையும் யூடியூப்ல சர்ச் பண்ணி என்ன பிரச்சனையா இருக்கும், ஏது பிரச்சனையா இருக்கும்னு பார்க்க வேண்டியது தானே. அப்ப டாக்டர் நாங்க எதுக்கு இருக்கோம்? போ. போயிட்டு நான் நர்ஸ்கிட்ட எல்லாத்தையுமே சொல்றேன். அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேளு. அப்படி இல்லை அப்படின்னா நீ ஜெனிஃபர் டாக்டர் இருப்பாங்க, அவங்கள கன்சல்ட் பண்ணு, சரியா? சரி. ஆமா, உன் மாமியார் ஏன் இப்படி பேசுறாங்க? இது நான் வேணா பாட்டிக்கிட்ட சொல்லவா? நம்ம வீட்டுக்கு வரியா கொஞ்ச நாள்? வேண்டாம், அதுக்கப்புறம் அதுவும் பிரச்சனையாகும். ஏன் லூசு? ஆமா, இப்பெல்லாம் அவங்க அப்படித்தான் சும்மா சும்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அங்க இருக்கிறதுக்கே பிடிக்கல ராகு. ராகு, என்ன நான் எதுக்கு வந்து எல்லாரும் கேட்கீங்கல்ல. நான் அம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் சரி அம்மா கூட போவோம்னு சொல்லி தான் வந்தேனே. நான் திரும்ப அங்க போக வேண்டாம், கொஞ்ச நாள் அம்மா வீட்டுல இருக்கலாம்னு சொல்லி. ஆனா அம்மா வரவே இல்லை. இப்ப எப்படி அங்க போறதுன்னு தெரியல. நீ கொஞ்ச நாள் அங்க கூட்டிட்டு போய் விடுறியா? சரி லூசே, அழுங்காத, கண்ணை தொடச்சு விடு.
வீட்டு வேலையெல்லாம் பண்ணுவேன் நான். ஆனா இப்ப ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு, என்னால எதுவுமே பண்ண முடியல. அதனாலதான் சொல்றேன். இங்க பாரு, நீ பயப்படுற மாதிரி எதுவுமே இருக்காது சரியா? அழுகாத பைத்தியமே. நான் அத்தை கிட்ட சொல்லி வந்து உன்னை கூட்டிட்டு போக சொல்றேன் சரியா? நீ இப்போ முத்துமாரி கூட அமைதியா ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னாச்சுன்னு பார்த்துட்டு வா. ஆ சரி ராகு, யாருக்கிட்டையும் சொல்லாத. அதுக்கப்புறமா வந்து உனக்கும் பிரச்சனை ஆகும். நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கும் அப்படிதான் ஆகும்ட்டு எதையாச்சும் குழப்பம் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் பொறுமையா இருப்போம். அதுக்கப்புறம் என்னால முடியலன்னா நான் கொஞ்ச நாள் அம்மா வீட்டுல இருக்கேன் சரியா? யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் பிரச்சனையெல்லாம். என் மாமியார் இப்படி பேசினாங்கன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம். லூசா நீ? இப்படி நீயே பேசிக்கிட்டு இருந்தனா அப்ப எப்படி? சொல்லு. யாருக்கிட்டயாச்சும் சொன்னா தானே உன்னுடைய கஷ்டம் தெரியும். நீ என்ன அவ்வளவு பெரிய தியாகின்னு நினைப்பா உன் மனசுல? நீ லூசு மாதிரி பேசாத. அதுக்கப்புறம் முத்து மாதிரியும் பாவம் கஷ்டப்படுவாங்க எனக்காண்டி. சரி, அழுகாத, முத்து மாதிரி வரான். ம் பிரியமா, சொல்லுங்க. இந்தம்மா நீ தண்ணி கொஞ்சம் குடிச்சுக்கோ சரியா? ம் போதும். ஏதோ சொல்லிட்டு இருக்க, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாலும் வர மாட்டேங்க. நீங்களாச்சும் சொல்லுங்களேன். நான் சொல்லிட்டேன், இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. நாங்கள் ஜெனிஃபர் டாக்டர் ஒருத்தருப்பாங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன் சரிங்களா? அவங்க ஃபுல் ஸ்கேன் எல்லாமே எடுப்பாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்கிறான். என்னன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? சரி. பிரியா, எந்திமா. பிரியா, இங்க பாரு, முத்துமாரியை போட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம் சரியா? காசுக்கெல்லாம் பயப்படாத. அங்க எந்த ஃபீஸும் வாங்க மாட்டாங்க. நான் கால் பண்ணி சொல்லிடுறேன். சரி. பிரியா வா. ஏங்க நின்னாலே ஒரு மாதிரி இருக்குங்க, நான் உட்காந்துக்கிட்டவா? என்னாச்சுமா? என்ன பண்ணுது? என்னாச்சு பிரியா? தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. ஏங்க பிரியா, பிரியா பிடிங்க பிடிங்க. ராகு, பிரியாக்கு என்னாச்சு? இப்படி விழுந்துட்டா? ஒன்னா இருக்காது முத்து மாதிரி, பயப்படாதீங்க. வாங்க உடனே ஹாஸ்பிட்டல் போவோம். சீக்கிரம் வாங்க, வாங்க சீக்கிரமா போவோம். சின்ன, இந்த ட்ரெஸ்ல நான் நல்லா சிம்ரன் மாதிரி இருக்கேன் தானே? சொல்லு. ஓஹோ, என்ன அழகு! எப்படி அழகு! வாக வேற லெவல். ஏனி, நானே இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்கவா? போடுங்க, காசா பணமா ஓசி தானே, போட்டுப்போம். சின்ன பண்ணி, அங்க இருக்க இந்த கடைக்காரரை கூப்பிடு. நயன்தாரா ட்ரெஸ் ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டு போயிருவோம். ஓசியில தானே போட்டு பார்க்க போறோம். என்ன சொல்றீங்க? இங்க பாரு நாலு முடி, சொல்லுறதை கேளு, வேண்டாம். அதுக்கப்புறமா எதையாச்சும் பிரச்சனையே வேலை கொடுத்து வாங்கிப்போன்னு சொல்லுறது கேளு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கூப்பிடு. ஆமா, நீ கூப்பிடுங்க. நீ இதுக்கு மேல உங்க 2 பேர் விடுப்போம். சின்னமணி, அங்க ஆட்கள்லாம் நிக்காங்களே, என்னை பார்த்து ஒரு பாட்டு பாடேன். பாட்டு தானே, பாடிட்டா போச்சு. ஓ, என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டி அழகு, நம்ம 4 முடிதானங்க. சின்னு, ஒழுங்கா பாடு. இப்ப பாருங்க. பிச்சைக்காரி கொக் கொக், பிச்சைக்காரி கொக் கொக் கொக், எத்தனை அழகுதான் இங்க 4 முடி. சின்ன பொண்ணு, எதையாச்சும் நல்ல பாட்டா பாட சொன்னு இப்படி பாடுறா நீ? ஏக்கோ, உங்களை பார்த்து எனக்கு இப்படி பாட்டு தாங்க ஞாபகம் வருது. வேற என்ன பாட்டு பாடணும்னு நீங்களே சொல்லுங்கக்கோ, பாடுறேன். அந்த அழகான சின்ன தேவதை அந்த பாட்டு பாடு. ஏக்கோ, இதெல்லாம் உங்களுக்கே அநியாயமா இல்லையாக்கோ? அதெல்லாம் நீங்க சொல்லலாமா தேவதைலாம்? சின்ன பொண்ணே, சரி பாடுறேன். அழகான சின்ன தேவதை இவதானே பிச்சைக்காரிங்க. சின்ன பொண்ணே. சாரிக்கோ, வாய் தவறி வந்துட்டு. ஏனி, அவரு கூப்பிடுங்க. நீ நயன்தாரா ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்த்துட்டு போயிருவோம். சரி, கூப்பிடுறேன். என்னே, இங்க வாங்க. இங்க பாருமா, அன்னைக்கு நான் இப்படி அழகா இருக்கேன்னு போறாம, அதனாலதான் இப்படி எல்லாம் சொல்லி பாட்டு பாடுறா சரியா? நீ வெளியே போயிட்டு இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது சரிங்கக்கோ? இந்த பாரு நல்லமுடி, அவர் வருவாரு, டக்குன்னு போட்டுட்டு கொடுத்துடணும். அதுக்கப்புறமா எதையாச்சும் பிரச்சனை பண்ணீங்க 2 பேரும், இங்கேயே தான் களி திங்கணும் பாத்துக்கோங்க. சின்ன பொண்ணு, இது ஜெயில் இல்ல. இங்க என்ன நல்ல ஜூஸ் எல்லாம் கொடுப்பாங்க. திங்கிற பொருள் எங்க போடுறாங்களோ கரெக்டா கண்டுபிடிச்சு வச்சிட்டு இருக்கீங்க. ஆமா சின்ன பொண்ணே, அதெல்லாம் கரெக்டா இருக்கணும்ல. ஏக்கோ, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நம்ம வாங்குறோமே, அவன் ஒரு ஜூஸ் கூட இது வரைக்கும் கொடுக்கல. கரெக்டா கேட்டாவுமா? இதோ வரட்டும், அந்த மனுஷனை நான் கேட்க. பாருங்க, ட்ரெஸ் எடுத்தது என்னமோ அவங்க தான். அவங்களுக்கே 1 லட்சம் 2 லட்சம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கே ஒரு ஜூஸ் கூட கொடுத்த மாதிரி இல்லை. நீங்க ஒத்த பைசாக்கு எடுக்கல, சும்மா போட்டு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. தேவையில்லாத பிரச்சனைல வம்பு கொடுத்து வேலையை வாங்காதீங்க. அன்னைக்கு நம்மளை பார்த்தா போறாமே, அதான். ஆமாக்கோ, எனக்கும் அப்படித்தான் தோணுது. இது 2ம் சொன்னா கேட்காது. இவரு என்ன இன்னும் வர மாட்டேங்காரு? ஒருவேளை இவருக்கு தெரிஞ்சிட்டோ நம்மளாம் எடுக்க மாட்டோன்னு. என்னி, நீங்க சும்மா இருங்க. நீங்களே சொல்லி கொடுத்துறாதீங்க.
ஃப்ரீயா தானே அது? ஃப்ரீயாலாம் தரமாட்டாங்க. அது இல்ல சின்ன பொண்ணு, ஃப்ரீயா ஃப்ரீயா. எம்மா ஃப்ரீயா தரமாட்டாங்கம்மா, சும்மா கடமா. அத சொல்லலாமா? அங்க பாரு 2 பேரும் தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க பிரியாவை. என்னி? ஆமா அங்க பாருங்க. என்னாச்சு பிரியாக்கு இப்படி தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க? வரட்டும் சின்ன பொண்ணு கேப்போம். ஏக்கோ தள்ளி வாங்கக்கோ, பிரியாக்கு உடம்பு சரியில்லை, தள்ளி வாங்க. முத்துமாரி பிரியாக்கு என்னாச்சு? அடச்சி இப்படி தள்ளி வா. யம்மா! பிரியம்மா பிரியம்மா, அத்தை வந்திருக்கேன், எந்திமா. பிரியா பிரியா. ஐயோ முத்துமாரி, என்னாச்சு பிரியாக்கு? என்னாச்சுன்னு தெரியலக்கோ, நல்லது பேசிக்கிட்டு இருந்தா உடம்பு முடியலன்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொன்னேன். எந்த நின்னா டக்குன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாக்கோ. நான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறோம். நீங்க அம்மா கிட்ட சொல்லிருங்க சரிங்களா? உங்ககிட்ட காசு கொடுத்துருந்தாலா, அதையும் அவங்க கிட்ட கொடுத்துருங்க. பார்த்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு பொறுமையா போங்கக்கோ. நாங்க வரைக்கும் நேரமாவும் நினைக்கேன். தம்பி நின்னு பேசிக்கிட்டு இருக்க, சீக்கிரம் கூட்டிக்கிட்டு போ. சரிக்கோ. ஏம்மா சும்மா கடமை, ஏற்கனவே 1008 பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை முதல்ல லட்சுமிகா கிட்ட சொல்லணும். சரி வாங்க போவோம். ஆ மைனி ஒரு வழியா எல்லா ட்ரெஸ் எடுத்தாச்சு. பிரியாக்கு மட்டும் ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு அவளை நான் பில்லு கொடுத்துட்டு போக வேண்டியதான். என்னது பிரியாக்கு ட்ரெஸ் எடுத்தாரு பிரியா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஆமா, இது பில்லு கொடுத்துட்டேன்னா பூமாரிக்கு வேணா கொடுப்போம். அவளுக்கு ஒன்றும் தேவையில்லை. அவள் வீட்டில் தான் அவங்க அம்மா கறியெல்லாம் எடுத்து கொடுத்துருப்பா. இருக்கிறதையும் இன்னும் உடுத்தாம கிடக்கான். இதுல புதுசா ஒன்று வேற செலவுக்கு மேல செலவு எதுக்கு இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கா? ஏமா இனி இப்படி சொல்றீங்க? அவளும் நம்ம வீட்டு பிள்ளை தானே. நீ வார இருக்கிற வயிற்றுச்சலுக்கு அப்படியே இரு அமைதியா. எப்படி சொல்லி கொடுத்தா பத்தியா அவன் புருஷங்கிட்ட? நான் பெத்தவன் தானே, எப்படி அவளுக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு போறான். நீங்க என்னதான் இருந்தாலும் அப்படி பேசுனது தப்பு தானே. எப்படி இப்படி இருந்தாலும் பேசதான் செய்வாங்க. உடம்பு முடியலைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். வீட்லயே படுத்துக்கிட்டு கிடந்தா சரியாயிடுமா? சரி விடுங்க, அந்த பிள்ளை ஏதாச்சும் நினைச்சுக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கும். இதுல என்ன பயப்பட வேண்டியது கிடக்கு? போக வேண்டியதுதான். இதுல முத்தி போய் எதையாச்சும் கொண்டு வந்தா நம்ம தான் வச்சு பார்க்கணும். அதுக்கு வீண் செலவு. ஐனி நான் உனக்கு கேட்ட தப்ப எடுத்துக்க மாட்டீங்களே. இது பூ மாதிரிக்கு இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மாமியார் வீட்டுல இப்படி சொன்னா நீங்க எப்படி இருக்கும் உங்களுக்கு? அதே மாதிரி தானே அவளுக்கும் இருக்கும். இப்பெல்லாம் வெடுக்குன்னு பேசாதீங்க, அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல. அட போயில வரிசை, அவளை பத்தி உனக்கு தெரியல. நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கா, நீயும் நம்பிக்கிட்டு இருக்கா. இவளுங்க எதுக்கு இப்படி அலறிட்டுக்கு வராளுங்கன்னு தெரியலையே. இவளுங்களுக்கு வேற வேலையில ஒரு இடத்துக்கு வந்தா ஒழுக்கமா இருக்கணும்னு. எதுக்கு சின்ன பண்ணி இப்படி அழிட்டு வரீங்க? என்னாச்சு? 3 பேரும் இப்படி இருக்கீங்க? என்ன நடந்துச்சு சொல்லுங்க. யாராச்சும் எதனா சொன்னாங்களா? அனு மாமியாருக்கு எதனா சொன்னாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, பிரியாக்கு அவளுக்கு என்ன? அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டா. என்னம்மா சொல்றா? பிள்ளைக்கு எங்க? இப்ப எங்க இருக்காவ? ஏக்கோ எல்லாரும் சேர்ந்து அவளை தூக்கிட்டு போயிருக்காங்க, யாருக்கும் தெரியாது. ரகுவும் முத்துமாரியும் தான் தூக்கிட்டு போயிருக்காங்க. எப்படியும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிங்கக்கா. நான் முதல்ல அங்க போறேன், எங்க அண்ணன் கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் சரிங்களா? என்னம்மா சொல்றா? சரி வாங்க முதல்ல அங்க போவோம். ஆமாக்கோ வாங்கக்கோ, சீக்கிரம் போவோம். வாங்க. நான் எந்திக்கேன். பாட்டி நின்னு இருக்காங்களா? வேண்டாம், நான் அங்க போறேன். ஏமா இப்படி எல்லாம் சொல்றா? எங்களை பார்த்து பயப்படாத சரியா? முன்னாடி நாங்க பண்ணதெல்லாம் தப்புதான், இல்லன்னு சொல்ல. இப்ப திருந்தி தானே உங்ககிட்ட நல்லபடியா தானே பேசிக்கிட்டு இருக்கோம். நடிக்கிறவங்களா இருந்தா இப்படியா பேசுவாங்க சொல்லு? என்ன சொல்லுமா? அனு நீ பயப்படாத சரியா? எங்க வீட்டுக்கு நீ மருமலா வந்தோடனே நீங்க நல்லா பார்த்து போனாங்க. அனுமா சொல்லுங்க. இங்க பாரு அனுமா, நீ ஒன்னும் பயப்படாத. நாங்க எப்பவுமே உங்களை நல்லா பார்த்துப்போம். ரகுக்கு உன்னை பிடிச்சிருக்கிறதுனால நாங்களும் உன்னை ஏத்துக்கிட்டோம். சரி. என்ன அம்மையும் மவுல அந்த பிள்ளையை கூப்பிட்டு தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க? சரி என்ன கேப்போம். இங்க பாரு அனு, சொல்லுங்க. எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு. உன்னை பிடிக்காம போனதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நாங்க ரகு ஜாதகத்தையும் உன்னுடைய ஜாதகத்தையும் எடுத்துட்டு போய் காமிச்சோமா, அப்ப அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க இந்த 2 ஜாதகம் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கேன், என் பிள்ளை உசுருக்குதான் ஆபத்துன்னு. இது என்ன புது டிராமாவா இருக்கு? இருக்கட்டும், கேட்டுக்கிறேன். என்ன பண்றீங்கன்னு நானும் பாக்கேன். என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, அதனாலதான் உன்கிட்ட நேரடியா சொல்ல முடியாம நான் இப்படி எல்லாம் பண்ணேன். அதுக்காண்டி நீ என்ன தப்பா நினைச்சிருப்பா. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். என் பிள்ளை மேல நீ ஆசை வச்சுட்ட. சரி இப்ப கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். என்னம்மா? சூப்பர். இவங்க உண்மையாவா சொல்றாங்க பாட்டி? ஆமாமா, அதனாலதான் நான் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி இவ்வளவு பண்றோம். ஆனா யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்காங்க. ஏய் அனு, இங்க பாரு அனு, யாரு சொல்றதையும் நம்பாத சரியா? என்ன சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? உயிருக்கு ஆபத்தா? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இவ்வளவு தூரத்துக்கு இறங்கிட்டீங்க. என்ன பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம உயிருக்கு ஆபத்துன்னு பச்சையா போய் சொல்ற அறிவில்ல? இல்லத்த, ஒரு சாமியார் அப்படிதான் சொன்னாரு. அதை நம்பிதான் இன்னைக்கு நாங்க பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறமா தான் இந்த கல்யாணத்துல சரி நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரத்த. நாங்க ஃபர்ஸ்ட் வேண்டான்னு முடிவெடுத்தோம். இவ ஏதாவது எதுக்கு நம்ம பிள்ளைக்கு உயிருக்கு ஆபத்து வந்துட்டுனா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. அப்புறமா இன்னைக்கு காலையில தான் போயிட்டு அவர்கிட்டயே பரிகாரம் கேட்டு பண்ணிட்டு வந்தோம். இனிமே என்ன பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இங்க பாரு தாச்சாயினி, உன் அம்மா பேச்சை கேட்டு தினசா பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். அமைதியா மூடிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்தா இரு, இல்லைன்னா உன் அம்மா கூடயே சேர்ந்து மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு உன் அம்மா வீட்டுக்கே கிளம்பிக்கிட்டே இரு சொல்லிட்டேன். கல்யாணம் முடிகிற வரையும் நீ ஒண்ணு இங்க இருந்து கிழிக்க வேண்டிய வேலை எதுவும் இல்லை. நாங்களே இருந்து கிழிச்சுக்கிறோம் எல்லா வேலையும்.
அனு, நான் உன்கிட்ட ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தேன் என்ன மன்னிச்சிருமா. இங்க பாரிய மாமியார் என்ன எப்படியெல்லாம் பேசுறாங்கண்டி. வேண்டாம் பாட்டி, விடுங்க. அனுமா, உனக்கு தெரியாது இவளுங்கெல்லாம் இருக்கிறதுலயே எப்படியாப்பட்ட விஷம்னு. ஆமா, இவளுங்கெல்லாம் கூப்பிடுறாளுங்கன்னு தனியா வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, இந்த கல்யாணத்தையும் நடக்க விடாம பண்ணிருவாளுங்க. கொஞ்ச நேரம் இன்னும் நான் வரலன்னு வச்சுக்கோ, உன் மனசைய மாத்தி நீயே அந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பா. அந்த அளவுக்கு பண்ணிருப்பாளுங்க. இவளுங்க சொல்றதை எதையும் நம்பாத, புரியுதா? சரி பாட்டி. இவ எது கலையிட்டு வரான்னு தெரியலையா? இங்க வா. என்னடி ஆச்சு? ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்கா? பாட்டி, பிரியாக்கு என்னாச்சுன்னு தெரியல. ராகு இப்பதான் ஃபோன் பண்ணான். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்களாம். என்னடி சொல்றா? என் பேத்திக்கு என்னாச்சு? தெரியல பாட்டி. அவ ஏதோ மயக்கமா இருந்து கீழே விழுந்துட்டாலாம். ராகுவும் முத்துமாரியும் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்களாம். நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கேன்னு சொன்னாங்க. சீக்கிரம் வாங்க போவோம். சரி வா. அனு, உங்க அம்மா எல்லாருமே அங்கதான் இருக்காங்க, வாங்க நீங்களும் போவோம். சரி. இப்ப எதுக்குடி என்ன பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்க? எல்லாம் உன்னாலதான். அவளை பார்த்து என் வாயால ஒண்ணும் இல்லாதவளை பார்த்து மருமவ இவன் அவன்னு சொல்ல சொன்னா. நானும் அதை மாதிரி சொன்னா ஒன்னும் நடக்கல. நீ செஞ்ச பிளான் ஏதாச்சும் ஒர்க் அவுட் ஆச்சான்னா அந்த கார்த்தியை வச்சு போகும்போது எதனா பிரச்சனை பண்ணுவேன்னு பார்த்தேன். அதுக்கும் இப்ப வழி இல்லை. அவளன்னா எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுதுங்க. எல்லாம் உன் மாமியார் கையில வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வரலன்னு வச்சுக்கோ, அவ வாயாலேயே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்ல வச்சிருக்கலாம். எங்க இருந்துதான் மோப்ப முடிச்சிட்டு வரான்னு தெரியல. சரி வா, நம்மளும் போவோம். அதுக்கப்புறம் நம்மள இல்லைன்னு வச்சுக்கோ, அதுக்கும் எதையாச்சும் மாமியார் காரி கதை கட்டு விடுவா. உன் மேல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே போயிட்டுமா. நீயே அந்த கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தி வைப்பேன்னு நினைக்கேன். எடி, இப்போதைக்கு அந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை பார்ப்போம். அவளுக்கு ஏதாச்சும் பெரிய நோய் இருந்துச்சுன்னா இந்த கல்யாணம் நடக்கவா செய்யும்? நின்னுரும்ல. வா, அதை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். மயக்கம் போட்டு வர விழுந்திருக்கா. இப்பதான் உயிருக்கு ஆபத்துன்னு அவகிட்ட மூலியை கழுவிருக்கோம். பாரு, உன்னாலதான் இந்த கல்யாணம் ஆரம்பிச்சதுனாலதான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு எதையாச்சும் சொல்லுவோண்டி. ஏதோ சொல்றா, ஆனா நீ நான் சொல்ற மாதிரி நடக்கலன்னா அப்ப இருக்குமா உனக்கு? வாடி முதல்ல. வந்து தொலை, போவோம். சொந்தங்களே, உங்கள் வீட்டு குழந்தைங்களோட பர்த்டே விசேஷம் நம்ம சேனலில் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நாளைக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி விஷ் பண்ணணும் அப்படின்னா நாளைக்கு நம்ம சேனலில் கண்டிப்பாக விஷஸ் பண்ணிடுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.